சரி, நம்ம செய்திக்குள்ள போலாம். संदेश के अंदर जाएंगे। 1 சாமுவேல் पहला शमूएल 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16वां अध्याय के 13वें वचन को हम पढ़ेंगे। யாவர் எழுந்து வாசிப்போம். सब जन खड़े रहकर पढ़ेंगे। 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 16वां अध्याय 13वां वचन। அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஜெபிக்கலாம். அப்படி தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे। இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். इस वचन के द्वारा परमेश्वर हमसे बोलना है। இதில் இருக்கிற மறைபொருளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தரணும். इसके अंदर के छिपे हुए बातों को परमेश्वर प्रकट करना है। கர்த்தர் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். परमेश्वर ने बहुत सारे चीजों को रखा है। நீங்க தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். जितना आप ध्यान करेंगे उतना परमेश्वर प्रकट करते रहेगा। உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துறார். आपके और परमेश्वर के बीच में के गुप्त बातों को वो बताता है। சபைக்கும் மணவாளனுக்கும் உரிய அந்த இணைப்பை பற்றி அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். कलीसिया और दुल्हन का जोड़ के बारे में वो बता रहा है। அது ஒரு காணக்கூடாத ஒரு இணைப்பு. और वो दिख नहीं सकता वैसा एक जोड़ है। அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை கர்த்தர் வெளிப்படுத்திட்டு ऐसा இருக்கிறார். एक जोड़ को परमेश्वर प्रकट करता है। நம்ம ஒவ்வொரு செய்தியும் தியானிக்கும் போது हर एक संदेश को हम ध्यान करते समय கர்த்தாவே இன்னைக்கு என்னோடு பேசினதுக்கு நன்றின்னு சொல்லணும். हम परमेश्वर से कहना है कि प्रभु हमसे बात किया उसके लिए धन्यवाद। அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லணும். उस वचन के अनुसार चलने के लिए मुझे अनुग्रह कीजिए करके அவர் बोलना है। நமக்கு உதவி செய்வார். वो हमें मदद करेगा। எந்த மனிதனும் நமக்கு உதவி செய்ய कोई முடியாது. मनुष्य हमारी मदद नहीं कर ஆனா सकता, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். लेकिन वो हमारी मदद करेगा। நாம் ஜெபிக்கலாமா? क्या हम प्रार्थना करेंगे? வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उससे हमसे बात कीजिए। அதில் இருக்கிற மறைபொருள்களை வெளிப்படுத்தி தாங்க. उसके अंदर के गुप्त बातों को प्रकट करके दीजिए। நீங்க ஆசீர்வதிங்கப்பா. हमें आशीष कीजिए। என்னையும் பவுலையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். मुझे और भाई पौल को तेरे हाथ में देते நீர் हैं। உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக எங்களை மறைத்து अपने लहू से छुपाकर நீர் உம்மை வெளிப்படுத்தி தாரும். अपने आप को प्रकट करके दीजिए। கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். सुनने वाले बच्चों को तेरे हाथ में देते हैं। அது அவருடைய உள்ளத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். उनके मन को वो भरने के लिए आप मदद कीजिए। வார்த்தை அக்கினியாக அனல் மூட்டி எழுப்பட்டு ராஜா. और वो वचन को आग से भरकर भेज दे प्रभु। ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் அக்கினி பற்றி எரியட்டும். हर किसी के मन के अंदर वो आग जलने दे। ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும். हर किसी के मन के अंदर वो संजीवनी होने दे प्रभु। ஒவ்வொருத்தருடைய ஆவியும் தட்டி எழுப்புங்கப்பா. हर एक की आत्मा को जगाइए प्रभु। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் हमें தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। இன்னைக்கு நம்ம டேவிட பற்றி நம்ம பார்க்க போறோம். आज हम दाऊद के बारे में देखेंगे। இந்த டேவிடுக்குள்ள காரியத்துல ரொம்ப நிறைய ரகசியத்தை கர்த்தர் इस வச்சிருக்கார். दाऊद के बातों में बहुत सारे गुप्त चीजों को परमेश्वर ने रखा है। டேவிடுக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்தாங்க. और दाऊद के बहुत सारे पत्नियां थी। ஆனா ஒரு 8 பேருடைய பேர் வந்து பைபிள்ல ரெஜிஸ்டர்டா இருக்கு. 8 लोगों का नाम कलाम के अंदर लिखा हुआ है। அந்த 8 பேரை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். वो 8 लोगों को रखकर ही देखने वाले हैं। தாவீதுடைய முதல் மனைவி, और दाऊद का पहला पत्नी, அவளுடைய பேர் வந்து மீகால். उसका नाम मिखाल था। ஆனா இது சவுலுடைய குமாரதியா இருந்தாள். वो सौल की बेटी थी। இந்த சவுல் இந்த தன்னுடைய மகள் அவனுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி और सौल अपने बेटी को उसको देने से पहले தாவீதுட்ட இருந்து ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை கேட்டிருந்தான். और दाऊद के पास एक अद्भुत चीज को मांगा। சவுல் கேட்டதை தாவீது கொடுத்துட்டான். और सौल ने जो मांगा उसे दाऊद को दे दिया। ஆனா காலப்போக்கில் நீங்க பாத்தீங்கன்னா लेकिन समय बीतते ही இந்த மீகால் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் நடனமானதை பார்த்து और मीघा ने दाऊद को परमेश्वर के सामने नाचते हुए देखा। அவனை ஏளனமா பார்த்தனதுனால उसको तुच्छ जाना उसके लिए கர்த்தருடைய கர்ப்பத்தை அடைத்தார் என்று परमेश्वर ने उसके कोख को बंद कर दिया। அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. उसको पुत्र का भाग्य नहीं था। அதுக்கு பிறகு சவுல் இந்த தாவீதை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது फिर साउल दाऊद को मारने की जब कोशिश करता है, இவன் ஒவ்வொரு இடமா மாறி மாறி போறான். ये हर जगह पर चिप कर जाता है। ஆனா சவுல் என்ன செய்தா தெரியுமா? लेकिन साउल ने क्या किया? மீகாலை இன்னொருத்தனுக்கு மனைவியா கொடுத்துட்டான். मीघाल को दूसरे किसी को विवाह करके दे दिया। அதுக்கு பிறகு தாவீது ராஜாவாகும்போது और फिर दाऊद जब राजा बन गया, அந்த மீகாலை திரும்ப மீட்டுக் கொள்வதற்கு முயற்சி பண்றான். वो मीघा को दोबारा पाने की कोशिश करता है। இழந்து போனதை மீண்டும் கொண்டு வர்றான். वो जो खो गया था उसे दोबारा ले आता है। இது மீகாலுடைய ஒரு காரியம். ये मीघाल का एक चीज है। ஆனா அதுக்கு பிறகு மீகால் சீன்லே கிடையாது. उसके बाद मीघाल जो है दृश्य में नहीं थी। அவள் வந்து தாவீதுடைய மனைவி ஆனாலும் சொல்லி பைபிள் எங்கேயும் ரெக்கார்ட் இல்ல. दाऊद की पत्नी करके कहीं भी लिखा नहीं है। சோ இந்த மீகால் ஒரு காரியத்தை
காரியத்துல மனைவி ஆனாலும் एक मीका एक चीज एक बाग में एक पत्नी होने के बावजूद இந்த மீகால நான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் குறிப்பிடுறேன். और मीका को मैं इजराइल लोगों के समान में दृश्य में लाता हूं. இவங்க கர்த்தருடைய மகிமை இழந்துட்டாங்க. ये परमेश्वर के महिमा को वो खो गए. ஆனா மீண்டும் அவங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவாங்க, அதுதான் அடையாளம். लेकिन दोबारा वो परमेश्वर के सम्मुख में आएंगे, वही चिन्ह है. ஆனா தாவீது என்ன செய்றானா, दाऊद क्या करता है? அதுக்கு பிறகு ஒரு 7 மனைவிகளை அவன் திருமணம் முடிக்கிறான். उसके बाद 7 विवाह करता है. அதுல ஒருத்தி பேர் வந்து அபிகாயில், एक का नाम है अबिगाइल, இரண்டாவது உள்ள பேர் வந்து அகினோம், और दूसरा अहीनोम, அதுக்கு பிறகு மாக்கா அப்படிங்கிற பேரு, उसके बाद माखा, அப்புறம் ஹக்கித் அப்படிங்கிற பேரு, हगित ये नाम है अगेला, அதுக்கு பிறகு அபித்தால் அப்படிங்கிற பேரு, उसके बाद अबिताल है, அதுக்கு பிறகு எக்லா அப்படிங்கிற பேரு, और यगला, அப்ப பெத்ஷிபா அப்படிங்கிற பேரு. और आखिर में बेतशेबा ये नाम है. இந்த 7 ஸ்திரீகளை அவன் கல்யாணம் முடிக்கிறான். ये 7 स्त्रियों को विवाह करता है. இது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ऐसे ही आप देखेंगे तो இது மணவாளன் மணவாட்டி கூடிய ஒரு ரகசியம். ये दुल्हा और दुल्हन का एक गुप्त बात है. தேவன் முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை திருமணம் முடிச்சிருந்தார். परमेश्वर पहले इजराइल लोगों के साथ विवाह किया था. ஆனா அவங்க இவரை கணவனை மறுதலிச்சிட்டாங்க. वो अपने पति को ठुकरा दिए. மறுபடி அவங்க கர்த்தர் வார்த்தையை அனுப்புனார். और दोबारा परमेश्वर ने संदेश भेजा. ஆனா அவங்க கர்த்தருடைய வார்த்தையை மறுதலிச்சிட்டாங்க. लेकिन वो परमेश्वर के वचन को उन्होंने इनकार किया. அவரே இறங்கி வந்தார். वो खुद ही उतर कर आया. ஆனா அவரை சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டாங்க. लेकिन उसे भी उन्हें क्रूस पर सौंप दिया. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. उनको मौका मिला. பரபாசும் யெகோஷுவாவும் நின்னுட்டு இருக்காங்க. बरअब्बास और यहोशुआ है. உங்களுக்கு யார் வேணும்னு கேட்டபோது तुम्हें कौन चाहिए जो पूछते हैं, அவங்க சர்வவுள்ள தேவனை அவர் விட்டுட்டு वो सर्व सामर्थ्यवान परमेश्वर को छोड़कर அவங்க திருடனை தெரிந்து கொண்டாங்க. वो चोर को चुन लिए. ஆனா யெகோஷுவாவை சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க. लेकिन यहोशुआ को क्रूस में सौंप दिए. இதுதான் மீகால் செய்த ஒரு காரியம். यही मीहा का बात है. மீகால் இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்டா. मीहाल दूसरे किसी का पत्नी हो गई. சோ இந்த மீகால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியம் இப்படி நடந்து முடிஞ்ச உடனே ये इजराइल लोगों की चीज ऐसे होने के बाद, யெகோஷுவா சிலுவையில் அறையப்பட்ட பிறகு यहोशुआ क्रूस में मारा जाने के बाद 7 சபை காலங்கள் நடக்குது. 7 कलीसिया काल गुजरती है. 7 ஸ்திரீகள் வர்றாங்க. ये 7 स्त्रियां आती है. இந்த 7 ஸ்திரீகளும் ये 7 स्त्री யெகோஷுவாவின் மனைவி, यहोशुआ की पत्नी है. தாவீதின் குமாரனாகிய யெகோஷுவாவுடைய மணவாட்டிகள். दाऊद का पुत्र यहोशुआ के पत्नी है. இன்னைக்கு நம்ம கடைசி மணி நேரத்துல இருக்கிறோம். अभी हम आखिरी घड़ी में हैं. நம்ம 7வது சபையின் காலத்துல இருக்கிறோம். हम 7वीं कलीसिया काल में हैं. இதிலிருந்து தோன்றக்கூடியவர் इसके अंदर से जो निकलने वाले हैं, ஆளுகை செய்கிறவரா இருப்பார். वो राज करने वाले होंगे. பாருங்க, இந்த 7 சபைகளையும் நம்ம குறிச்சு நம்ம பார்க்கிறதுக்கு ये முன்னாடி 7 कलीसियाओं को देख रहे हैं. ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். एक आउटलाइन मैंने दिया है. தாவீது முதல்ல மீகால திருமணம் முடிச்சான். दाऊद पहले मीघा को विवाह किया, ஆனா அவ கைவிட்டு போயிட்டா. लेकिन वो उसके हाथ से चली गई. இன்னொருத்தனுக்கு மனைவியாய் திரும்ப ரிட்டர்ன் வர்றா. वो किसी और का पत्नी बनकर दोबारा आती है. ஆனா அதுக்கு பிறகு தாவீது 7 பேரை திருமணம் முடிக்கிறான். उसके बाद दाऊद 7 लोगों के साथ विवाह करता அந்த है. 7 ஸ்திரீகளும் 7 அதாவது சபையில வரக்கூடிய மணவாட்டியை குறிக்குது. और वो 7 स्त्री जो है कलीसिया काल के दुल्हन को दर्शाता है. 7 சபை காலத்துல வரக்கூடிய மணவாட்டியை குறிக்குது. 7 कलीसिया काल में आने वाली दुल्हन को दर्शाता है. இந்த அவுட்லைன் அப்படியே மனசுல வச்சுக்கிடுங்க. ये आउटलाइन को ऐसे ही ध्यान में रखिए. நம்ம 1 by 1 பார்க்க போறோம். एक एक करके हम देखेंगे. இன்னைக்கு தாவீதும் அபிகாயிலுக்குள்ள உறவை பற்றி நம்ம பார்க்கலாம். दाऊद और अबीगाइल का संबंध के बारे में हम देखेंगे. இன்னைக்கு தாவீது அபிகாயிலை பற்றி பார்க்கும்போது दाऊद और अबीगाइल के बारे में जब हम देखते हैं, தாவீது யாரு? दाऊद कौन है? யெகோஷுவா தான் தாவீது. यहोशुआ ही दाऊद है. அபிகாயில் யாரு? अबीगाइल कौन है? நம்ம தான் அபிகாயில். हम ही अबीगाइल அப்ப हैं. நம்மளுடைய வாழ்க்கை இப்ப நம்ம சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்கணும். तो हमारे जीवन को हम संबंध करके देखना है. பாருங்க, முதலாவது தாவீதை பற்றி நம்ம பார்க்கலாம். सबसे पहले हम दाऊद के बारे में देखेंगे. இந்த தாவீது அப்படினு சொல்லும்போது दाऊद करके जब हम बोलते हैं, அவங்களுடைய எபிரேய ஸ்பெல்லிங் நீங்க பாத்தீங்கன்னா उसका हिब्रानी अक्षरों को अगर आप देखेंगे, அதுல 3 எழுத்து தான் வரும். उसमें केवल 3 अक्षर है. முதலாவது தாலத் வரும், पहले दालत, அதுக்கு பிறகு வாவ் வரும், उसके बाद वाव, அதுக்கு பிறகு தாலத் வரும். उसके बाद फिर दालत. இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் ये तीनों अक्षर से ही, இதுதான் நம்ம தாவீது அப்படினு சொல்லி சொல்றோம். इसे ही हम दाऊद करके कहते हैं. இது வந்து மாடர்ன் ஹீப்ருக்குள்ளது. और ये मॉडर्न हिब्रू का இத है. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியுது கஷ்டமா இருக்கும். ये से देखेंगे तो समझने में थोड़ा दिक्कत ஒரு होगा. வசனத்தை வாசிங்க. एक वचन को हम पढ़ेंगे. ஏசாயா 22ஆம் அதிகாரம், एसाया 22वां अध्याय, அதுல 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 22वें वचन को हम पढ़ेंगे. ஏசாயா 22:22 एसाया का 22वां अध्याय 22वां वचन. தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான்.
பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளில் வைப்பேன். और दाऊद के द्वार के पूंजी को उसके कंधे पे रखूंगा। யாருடைய தோல்ல வைப்பாரா? किसके कंधे पर रखेगा? யெகோஷுவாவின் தோல்ல யாருடைய சாவி இருக்குது? यहोशुआ के कंधे पर किसका कुंजी है? தாவீதின் வீட்டு சாவி. दाऊद के घराने की कुंजी। அது என்ன தாவீதினுடைய வீட்டு சாவி? वो क्या है दाऊद के घराने की कुंजी? அந்த வீட்டுக்குள்ள ஏதோ புதையல் இருக்குதா? उस घर के अंदर क्या कुछ खजाना है? அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது சங்கதி இருக்குதா? उस घर के अंदर कुछ बात है? இப்போ தாவீது எங்க கிடக்குன்னா இது நம்ம மண்ணுக்கு அடியில கிடக்கு. अब दाऊद का घर पर मिट्टी के अंदर है। அத தோண்டி எடுத்து இதுதான் தாவீதினுடைய வீடு அப்படினு சொல்றாங்க. उसे खोद कर ऐसे बोलते हैं कि ये दाऊद का घर है। இங்க தான் தாவீதினுடைய வீடு இருந்திருக்கும்னு சொல்றாங்க. यहाँ पर ही दाऊद का घर हुआ होगा ऐसे அந்த बोलते हैं। தாவீது வீட்டின் சாவி அங்க இருக்குதான். उस दाऊद के घराने की कुंजी वहां पर है। அப்ப என்ன ஒரு வீடு பூட்டியே கிடக்குதா? तो क्या वो एक घर बंद है क्या? இல்லாட்டி அந்த வீடை திறந்துட்டாரா? या फिर उस घर को खोल दिया? இந்த உலகத்துள்ள வீட்டை பற்றி அவர் பேசவில்லை. ये संसार के घर के बारे में नहीं बोलता। இப்போ தாவீதினுடைய ஸ்பெல்லிங்க பாருங்க. अब दाऊद के स्पेलिंग को देखिए। அதுல மூணு ஸ்பெல்லிங் இருக்குது. उसमें 3 स्पेलिंग है। ஒன்னு வந்து தாலத், एक दालत, அப்புறம் வாவ், वाव அப்புறம் தாலத். और दालत। தாலத் அப்படினா அர்த்தம் என்ன? दालत का क्या मतलब है? வாசல் அப்படினு சொல்லி அர்த்தம். द्वार ये मतलब है। பாருங்க பைபிள் சொல்லுது. कलाम कहती है இப்போ தாவீதின் திறவுகோலை பற்றி சொல்றார். अब दाऊद के कुंजी के बारे में बताया गया இது है। எந்த வீட்டின் சாவி? ये कौन से घराने की चाबी है? அவருடைய பேருக்குள்ள ரெண்டு கதவு இருக்குது. उसके नाम के अंदर 2 द्वार हैं। ரெண்டு தாலத் இருக்குது. 2 द्वार हैं। ரெண்டு வாசல் இருக்குது. 2 द्वार हैं। அந்த வாசலுக்குள்ள சாவியை தான் அங்க பேசிட்டு उस இருக்கிறார். द्वार के कुंजी के बारे में ही वहां पर बोला गया ஒரு है। வாசல் மணவாளனுக்குள்ளது, एक द्वार दुल्हे का है இன்னொரு வாசல் மணவாட்டிக்குள்ள और வாசல். दूसरा द्वार दुल्हन के लिए है। மணவாளன் யார்? दूल्हा कौन है? யாவாகிய தேவன் தான் மணவாளன். या परमेश्वर ही दुल्हा है। மணவாட்டி யாரு? और दुल्हन कौन है? ரட்சிக்க பெற்ற பிள்ளை தான் மணவாட்டி. उद्धार पाई हुई बच्ची ही दुल्हन है। ரட்சிப்புக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வீங்க? उद्धार को इब्रानी भाषा में क्या बोलेंगे? ஷுவான் சொல்வீங்க. शुआ बोलते हैं। ஒரு வீடு யாவாகிய தேவன் இருக்கிறார், और या परमेश्वर है இன்னொரு வீட்ல ஷுவா இருக்கிறார், और एक घर में शुआ है நடுவுல வாவ் இருக்குது. और बीच में वाव है வாவ் என்ன செய்யும்? இணைக்கும். और वाव जोड़ती है। வாவ் வந்து என்னது? वाव क्या है? வாவ் எப்படி உச்சரிக்கணும்? वाव को कैसे बोलना है? ஓன்னு சொல்லி உச்சரிப்பாங்க. ओ करके बोलते हैं। இந்த மூணு இணைக்கும் போது ये तीनों को जोड़ते அதுல समय யாருடைய பெயர் வருது? किसका नाम आता है? யெகோஷுவாவுடைய பெயர் வரும். यहोशुआ का नाम आता है। தாவீதின் வீட்டின் திறவுகோல் உடையவர். दाऊद के घराने की कुंजी वाला। இன்னைக்கு ரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட்டிருக்குது. आज उद्धार का द्वार खुला हुआ है। அந்த திறந்த வாசலை யாரும் அடைக்க முடியாது. वो खुला हुआ द्वार को कोई बंद नहीं कर सकता। ஒரு நாள் அது அடைக்கப்படும். लेकिन एक दिन बंद होगा। அன்னைக்கு யாருமே உள்ள போக முடியாது. उस दिन कोई भी अंदर जा नहीं பாருங்க सकता। ரட்சிப்பின் வாசல் இப்ப திறந்திருக்குது. उद्धार का द्वार अभी खुला हुआ है। தாவீது அப்படினு சொன்னாலே दाऊद जब बोलते हैं அந்த பேருக்குள்ள யெகோஷுவாவின் பெயரை நம்ம பார்க்கலாம். उस नाम के अंदर हम यहोशुआ के नाम को देख सकते हैं। இப்போ இந்த தாவீதுனுடைய ஸ்பெல்லிங்க பாருங்க. दाऊद के स्पेलिंग को देखिए। இது வந்து மாடர்ன் ஹீப்ரு. ये है मॉडर्न हिब्रू। ஏன்ஷியன்ட் ஹீப்ருல நீங்க பாத்தீங்கன்னா अगर प्राचीन हिब्रू में आप देखेंगे तो அது இந்த மேல ரெண்டு இது சேர்ந்து போட்டுருக்கோம். 2 चीजों को मैंने मिलाकर डाला है। ஒன்னு கட்டமா இருக்கும், एक ऐसे बक्सा की तरह है இன்னொன்னு வந்து முக்கோணமா இருக்குது, और दूसरा जो है त्रिकोण है, அது ட்ரையாங்கிளா இருக்குது. ट्रायंगल है। இது வந்து மிடிவல் பீரியடுடைய ஒரு லாங்குவேஜ். ये मिडिवल समय का एक मध्य समय का एक भाषा है। இப்போ மிடிவல் பீரியட கொஞ்சம் எடுக்கலாம். अब मध्य समय के चीजों को ले लेंगे। இதுல ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, इसमें 2 ट्रायंगल है நடுவுல வாவ் இருக்குது. और बीच में वाव है। வாவ் என்ன செய்யும்? वाव क्या करता है? ஜாயின் பண்ணும். जोड़ता है। வாவ் என்ன செய்யும்? वाव क्या करता அது है? ரெண்டு எழுத்தை ஜாயின் பண்ணுது. दोनों अक्षरों को जोड़ता है। ரெண்டு ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணுது. दोनों त्रिकोण को जोड़ता है। இப்ப பாருங்க ரெண்டு ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணிரலாம். अब दोनों त्रिकोण को हम जोड़ देंगे। இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். वो दोनों त्रिकोण को हमने जोड़ दिया है। ஒரு ட்ரையாங்கிளை தலைகீழ மாத்த போறோம். एक ट्रायंगल को हम उल्टा फिराने वाले हैं। ஒரு ட்ரையாங்கிளை தலைகீழ மாத்தியாச்சுன்னா என்னதான் மாறிட்டு? एक ट्रायंगल को हम उल्टा घुमा दिए तो क्या हो गया? நட்சத்திரமா மாறிட்டு. एक तारा बन गया है। பாருங்க இவன் பிலேயாம் சொல்லுவான், बिलाम कहता है யாக்கோபுல ஒரு நட்சத்திரம் உதிக்குது, याकूब में एक तारा उगता है, கண் திறக்கப்பட்டுகிறவன் பழகுறவன் சொல்லுகிறதாவது, और आंख खुला हुआ व्यक्ति बोलता है யாக்கோபுல ஒரு நட்சத்திரம் உதிக்கும். याकूब में एक तारा उठेगा। யாக்கோபின் நட்சத்திரம் இது.
याकूब का तारा है நம்ம நட்சத்திரம் 5 பாயிண்டட் ஸ்டார் மீது வரைவோம். और हम तारा जो है 5 कोने का तारा बनाते ஆனா हैं, இது 6 பாயிண்டட் ஸ்டார். लेकिन ये 6 कोने वाला तारा இந்த है। ஸ்டார் தான் यही तारा जो இன்னைக்கு है இஸ்ரேல் கண்ட்ரியுடைய பிளாக். आज इजराइल देश का झंडा है। இஸ்ரேல் கண்ட்ரியுடைய பிளாக் நீங்க பாத்தீங்கன்னா इजराइल देश के झंडे को देखेंगे तो அதுல 6 பாயிண்டட் ஸ்டார் தான் அங்க இருக்கும். उसमें 6 कोने वाला तारा होगा। பாருங்க தாவீதுனுடைய பெயருக்குள்ளே दाऊद के नाम के अंदर அங்க நீங்க இந்த ஸ்டார் நீங்க பார்க்கலாம். इस तारे को आप देख सकते हैं। அப்ப இந்த தாவீது யாரை குறிக்குது? दाऊद किसे दर्शाता है? அது யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को दर्शाता है। தாவீது யெகோஷுவாவை குறிக்கினா दाऊद अगर यहोशुआ को दर्शाता है तो அப்ப அபிகாயில் யாரை குறிக்கணும்? अबीगाइल किसे दर्शाता है? நம்மள தான் குறிக்கணும். हमको ही दर्शाना है। அவர் தாவீது, वो दाऊद है, நம்ம அபிகாயில். हम अबीगाइल है। இந்த அபிகாயிலுடைய சுபாவம் எப்படி இருக்கும்? ये अबीगाइल का गुण कैसा होगा? இன்னைக்கு நம்மளுடைய சுபாவத்தையும் आज हमारा गुण அபிகாயிலுடைய சுபாவத்தையும் और अबीगाइल के गुण को ரெண்டு இணைச்சு பார்க்கணும். दोनों को जोड़कर देखना அது है। எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க वो போறோம். कैसा है करके जोड़कर देखेंगे।